ஓம் சரணாகத தீனார்த்த பரித்ராணபராயணே சர்வஸ்யார்த்திகரே தேவி நாராயணி நமஸ்துதே. வணக்கம் நேர்களே, இது மகாலட்சுமி ஜோதிடம் வழங்கும் காலச்சக்கரம். உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி பேசுகிறேன். அனைவரும் நலமுடன் இருக்கிறீர்களா? நன்றாகத்தான் இருப்பீர்கள், நன்றாக இருக்க வேண்டும். இன்றைய காணொளியில் நாம் காண இருப்பது உங்கள் லக்னமும் தனாதிபதியும். இதை தலைப்பு. பணத்தை தனத்தை விரும்பாத மனிதர்கள் யாருமே இருக்க முடியாது. ஒரு ஜாதகத்தின் தனம் சம்பாதிக்கும் நிலை, அதாவது அவங்களுடைய பொருளாதார குவாலிட்டி எந்த அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிறத தீர்மானிக்கிறதுல தனாதிபதியுடைய பங்கு ரொம்ப 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 இன்றியமையாதது. இதில் பொது தனகாரகன் அப்படின்னு குருவையும் சொல்லணும். எந்த ஒரு ஜாதகத்திற்கு குரு வலுத்திருந்தாலும் சரி, அவர் உங்கள் லக்ன எதிரியாகவே இருந்தாலும் சரி, குரு வலுத்திருந்தாலும் மற்றும் உங்கள் தனாதிபதி வலுத்திருந்தாலும் உங்களுக்கு பொருளாதார ரீதியான நல்ல பலன்கள் நிச்சயமாக இருக்கும். வேறு சில விஷயங்களில் வாழ்க்கையில் தோல்விகள் இருந்தாலும் பொருளாதாரம் ரீதியான தோல்விகளின் அளவு குறையும். லக்கணத்தில் தனாதிபதி உட்கார்ந்தார்னா எப்படி இருக்கும் அப்படின்னா, பேசிக்காக ஜாதகருக்கு தனம் சம்பாதிக்கிற ஆசை கூடுதலாக இருக்கும். எப்போவுமே அவருடைய கண்ணோட்டம் அப்படிங்கிறதே பார்த்திங்கன்னா பணம் சார்ந்த விஷயங்களில் தான் போகும். இதில் நமக்கு என்ன லாபம், இதில் எப்படி சம்பாதிக்க முடியும், இதனால் குடும்பத்தாருக்கு ஏதாவது பிரயோஜனம் இருக்கா, ஒரு பேச்சை பேசுகிறதுக்கு கூட யோசித்து சரியாக தான் பேசுகிறோமா, இந்த பேச்சினால் நமக்கு ஏதாவது பிரச்சனை வந்துடுமா அப்படிங்கிற மாதிரி நினைப்பாங்க. ஸோ தனாதிபதி லக்னத்தில்ங்கிறது 12 லக்னங்களுக்கும் சின்ன சின்ன மாறுதல்கள் இருக்கும். அப்போ லக்னாதிபதி லக்ன வீட்டில் தனாதிபதி உட்கார்ந்தா எப்படி இருக்குங்கிறத 12 லக்னத்துக்குமே பார்க்கலாம். இப்போ மேச லக்னத்துக்கு தனாதிபதியாக வரக்கூடியவர் சுக்கிரன். இவர் 2ஆம் இடத்துக்கு அதிபதி, 7ஆம் இடத்துக்கு அதிபதிங்கிறனால இவர் லக்னத்தில் அமரும்போது ஜாதகர் அழகுணர்ச்சி மிக்கவராக இருப்பார். திருமணத்துக்கு பிறகு பொருளாதார வளர்ச்சி கண்டிப்பாக இருக்கும். கூட்டு தொழில்னால ஆதாயம் நிச்சயமாக இருக்கும். வாழ்க்கை துணைகிட்ட பொருளாதார விஷயங்களை ஒப்படைச்சு அதன் மூலமாக வளர்ச்சி முன்னேற்றத்தை கண்டிப்பாக பெறுவார். இந்த விதி மேச லக்னத்துக்கு அப்படியே பொருந்தும். நல்ல அழகியல் உணர்ச்சி மிக்கவராக அழகு கொண்டவரான வாழ்க்கை துணை அமையப்பெற யோகிதையும் இதனால் கிடைக்கும். சுக்கிரன் ஒரு இயற்கை சுபருங்க. அவர் லக்னத்தோடு தொடர்பு கொள்றாருன்னா அது ஒரு சிறப்பு தான். நீங்கள் எந்த லக்னமாக இருந்தாலும் சரி, லக்னத்தில் சுக்கிரன் இருக்காரா, பார்க்க பர்சனாலிட்டியாக இருப்பீங்க. ஒரு பளிச்சுன்னு தொடச்சி வச்ச குத்து விளக்கு மாதிரி உங்களுடைய தோற்றம்ங்கிறது இருக்கும். தோற்றம் இங்கே ரொம்ப ரொம்ப முக்கியம். தோற்றத்தின் மூலமாகவும் வாழ்வியலில் வெற்றிகளை குவிக்கிறவங்க நிறைய பேர் உண்டு. இன்றைக்கி விளையாட்டுத்துறையில் இருக்கிறவங்க கூட பார்த்திங்கன்னா தோற்றத்தை அவ்வளோ பர்ஃபெக்டாக வச்சுக்கிறாங்க. எந்த துறையில் இருக்கிறவங்களும் தோற்றத்தை பர்ஃபெக்டாக வச்சுக்கக்கூடிய காலம் இது. ஏன்னா தோற்றம் மிக முக்கியம் வாய்ந்ததாக இருக்கிறது. லக்னத்தில் சுக்கிரன்றது அதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுப்பார். ஸோ மேச லக்னத்துக்கு லக்னத்தில் சுக்கிரன் தனாதிபதி உட்கார்றது ரொம்ப சிறப்பு. நல்ல பணம் சம்பாதிக்கக்கூடிய ஐஸ்வர்யங்கள்ங்கிறது கிடைக்கும். ரிஷப லக்னத்தை பொறுத்த வரைக்கும் தனாதிபதியாக வரக்கூடிய ஒரு 2-5 கூடிய புதன், இவர் லக்னத்தில் உட்காரும்போது இவருக்கு ஒரு பவரும் கிடைச்சிடும், திக்பலம். இது இவருக்கு ரொம்ப நட்பு வீடு வேற. சுக்கிரனும் புதனும் இணை பிரியாத தம்பதிகள் அப்படின்னு கூட சொல்லலாம். எந்த ஒரு ஜாதகத்தில் புதன் சுக்கிரன் இணைஞ்சிருந்தாலும் சரி, புதனும் சுக்கிரனும் ஒரே ராசிக்குள்ளே இருக்காங்களா, அவங்க வாழ்க்கை துணையை அவங்க பிரியவே மாட்டாங்க. லைஃப்பில் வாழ்நாள் முழுக்க தொடரும் பந்தமாக அது இருக்கும். இது ஒரு சூட்சமம். திருமண இதை பொருத்தம் பார்க்கும்போது இதையெல்லாம் நீங்கள் கொஞ்சம் பண்ணலாம். அப்போ சுக்கிரனும் புதனும் பிரிஞ்சிருக்கிறவங்க பிரிஞ்சிருவாங்களா சார்னு உடனே கேள்வி கேட்டுறாதீங்க. அதுக்கு நேர விதிகள் இருக்குது, வேறு விதிகளும் இருக்குது. புதனும் சுக்கிரனும் இணைந்திருப்பது திருமண வாழ்க்கையில் இன்னும் ஒரு அடிஷனல் பவர். அப்போ ரிஷப லக்னத்துக்கு புதன் லக்னத்தில் இருக்கிறது 2ஆம் இடம் 5ஆம் இடங்கிற போது புதன் உங்களுக்கு புத்தியை பயன்படுத்தக்கூடிய ஒரு கிரகம். 5ஆம் இடங்கிறது பூர்வீகம், புத்திரபாக்கியம். இப்போ ரிஷப லக்னக்காரங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக குழந்தைகள் பிறந்த பிறகு பொருளாதார வளர்ச்சி ஏற்படுறதுங்கிறது நேச்சராகவே இருக்கும். இவங்க எந்த அளவுக்கு அறிவை பயன்படுத்துகிறாங்களோ அந்த அளவுக்கு தனத்தை சேர்க்கும் யோகிதைகள் உண்டாகும். அறிவுசார் விஷயங்களில் பணத்தை சேர்த்து வைக்கிறது, அறிவையே தனது சொத்தாக பாவிப்பது, தன்னுடைய திறமையை தனது சொத்தாக பாவிப்பதுங்கிறது உங்களுக்கு இயற்கையிலே வரும். புதன் லக்னத்தில் இருந்தால் எல்லா லக்னத்துக்கும் இது கொஞ்சம் பொருந்தும்னாலும் கூட ரிஷப லக்னத்துக்கு அவர் தனாதிபதியாகவே வந்துடுறதுனால லக்னத்திலே இருக்கும்போது அபரிமிதமான அறிவாற்றல், ஞாபக சக்தி, கடும் உழைப்பு, குழந்தைகள் பிறப்பு, அதன் மூலம் வளர்ச்சி முன்னேற்றம், குழந்தைகளால் ஆதாயம், குழந்தைகள் புகழ் அடைவது. இப்போ ஒரு ஆட்டோ டிரைவர் இருக்கார், அவங்களுக்கு 2 பசங்க. ரிஷப லக்னம் தான் அது. பசங்களில் ஒரு பையன் சுமாராக படிக்கிறார், இன்னொரு பையன் ரொம்ப நல்லா படிக்கிறார். ஸ்கூலில் ஃபஸ்ட்டு, காலேஜில் ஃபஸ்ட்டுன்னு எல்லா விதத்துலையும் வந்துடுறாரு. அவருடைய ஒரே லட்சியம் இந்திய இறையாண்மை பணிக்கு போகணுங்கிறது. ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுறாரு. ஃபஸ்ட் அட்டம், செகண்ட் அட்டம், தேர்ட் அட்டம்ல ஜெயிச்சார்.
இப்போ இந்த ரிஷப லக்ன ஜாதகருக்கு எவ்வளோ பெரிய பெருமை யோசிச்சு பாருங்க. சாதாரண குடும்பத்திலிருந்து அந்த ஒரு உயர்ந்த நிலைக்கு வர்ற குழந்தையை பெற்றெடுத்திருக்கிறாருங்கிற அந்த யோகம். இப்போ தனம், பொருளாதாரம், வளர்ச்சி, முன்னேற்றங்கிறதும் இயற்கையாகவே கிடைக்கும். மிதுன லக்னத்துக்கு தனாதிபதி சந்திரன். மிதுன லக்னத்தை பற்றி நான் நிறைய காணொலிகளில் சொல்லியிருப்பேன். பணத்தை காப்பாற்றி வைக்க முடியாத ஒரு விதி உள்ள லக்னம். காரணம், இவங்களுக்கு தனாதிபதியாக வரக்கூடிய சந்திரன் வளர்வதும் தேய்வதுமான இயல்பை கொண்டவர். அதை விட நவகிரகங்களில் வேகமான கதி கொண்டவர் சந்திரன். இங்கே கதிங்கிறது இயக்கம், நகர்தல். 2.25 நாளில் ஒரு ராசி மண்டலத்தையே கடந்துருவார். 2.25 நாள். ஒரு பூமிக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்க கிரகம், பூமியை சுற்றி சுற்றி வர ஒரு வேகமாக 29 நாளில் முழுமையாக வளர்பிறை தேய்பிறைன்னு ஒரு ரவுண்டு போயிட்டு வந்துடுவார். அப்போ அவ்வளோ வேகமான தனாதிபதி லக்னத்தில் இருக்காருங்கிற போது நேச்சராகவே இவர்களுக்கு பணத்தை காப்பாற்றி கொள்ளும் தன்மை கொஞ்சம் குறைவாகவே இருக்கும். வேகமாக காசு வரும், மற்றவங்களோட 10 மடங்கு வேகமாக சம்பாதிப்பாங்க, 15 மடங்கு வேகத்தில் செலவழிப்பாங்க. இந்த குணம் இவங்களுக்கு இயற்கையிலே இருக்கும். அதற்கு காரணம் உங்கள் தனாதிபதியும் ஒரு காரணம். இதில் இன்னொரு சூட்சமும், உங்கள் தனாதிபதி 12ஆம் வீட்டில் போய் உச்சமாவாருங்கிறதுனாலையும். அப்போ பணத்தை விரயம் செய்வதில் மகிழ்ச்சி அதிகம் கொண்டவர்கள் மிதுன லக்னக்காரங்கனால தன விஷயத்தில் எப்போதும் கவனமாக இருக்கணும். நிறைய பணத்தை சம்பாதிக்கணுங்கிற ஆசை கொண்ட லக்னங்களில் மிதுனமும் ஒன்று. நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்று தான், சிக்கனமாக இருக்கணும், செலவழிக்கிறத குறைக்கணும். இதை செய்யும்போது வாழ்வியல் வளர்ச்சி, முன்னேற்றம் இருக்கும். குடும்பத்தாருடைய விஷயங்கள், அதாவது நீங்கள் செய்கிறது உங்கள் குடும்பத்துக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். அப்போ தான் உங்கள் பொருளாதாரம் வளர்ச்சி அடையும். குறிப்பாக குடும்ப உறுப்பினர்கள்ட்ட உங்களுடைய நடவடிக்கைகளை வெளிச்சம் போட்டு காட்டி விடுவது நன்று. உங்களுக்கு தனாதிபதி லக்னத்திலே வந்து உட்கார்ந்தாருன்னா, இப்போ நீங்கள் மிதுன லக்னம், மிதுன ராசி ஆவீங்க, இன்னும் அதுக்கு பவர் அதிகம். பொருளாதார ரீதியான வளர்ச்சிக்கு கட்டாயம் சிக்கன நடவடிக்கையும் உங்களுக்கு கை கொடுக்கும். கடக லக்னத்துக்கு சூரியன் தனாதிபதி இவர் லக்னத்தில் உட்கார்றது ரொம்ப சிறப்பு. ஏன்னா சூரியனும் சந்திரனும் கணவன் மனைவியை குறிக்கக்கூடிய கிரகங்கள் தான். சூரியன் லக்னத்தில் வந்து உட்கார்றார் அப்படிங்கும்போதே ஜாதகருக்கு அரசு, அரசாங்கம், தகப்பன் வழி சொத்துக்கள், அரசாங்க அதிகாரத்தினால பதவி கிடைப்பது, அரசியல்வாதியாவது, மருத்துவத்துறையில் சாதிக்கிறதுன்னு வாரி வழங்கிடுவார். சம்பார்த்திய காரகன்னு சூரியனுக்கு ஒரு பேர் உண்டு, மறந்துடக்கூடாது. அப்போ சம்பார்த்திய காரகனான சூரியன் லக்னத்தில் வந்து உட்கார்ற போது, அதுவும் அவரே தனாதிபதி ஆகும்போது, இவர்களுக்கு சம்பாதிக்கிறதுல முழு குறிக்கோள் இருக்கும். இதில் இவங்க ஜீவனஸ்தானம்னு சொல்லக்கூடிய 10ஆம் இடத்துல சூரியன் உச்சம் பெறக்கூடிய ஒரு விதி உள்ளவர்கனால உயர்ந்தபட்ச பதவிகள், உயர்ந்தபட்ச அதிகாரம், உயர்ந்தபட்ச நிலைப்பாடுகள் போன்றவற்றை தரும் தன்மை இந்த லக்னத்துக்கே உண்டு. கடக லக்னம் சிறந்த லக்னம்னு நம்ம அடிக்கடி சொல்கிறது. அப்போ தனாதிபதியான சூரியன் வந்து லக்னத்தில் உட்கார்றார் அப்படிங்கும்போதே அப்பாவால் ஆதாயம், தகப்பன் வர்க்கத்தினால் ஆதாயம், அரசாங்கத்தினால் ஆதாயம், அரசியல்னால் ஆதாயம், அதிகாரமிக்க பதவிகளால் ஆதாயம், அரசு கான்ட்ராக்டுகள் மூலமாக நிறைய சம்பாதிக்கிறது. ஜாதகரே ஒரு கான்ஃபிடென்டான ஆளாக இருப்பார், எந்த இடத்துலையும் சோட போக மாட்டாருங்கிற ஒரு விதி இவருக்கு பொருந்தும். சிம்ம லக்னத்துக்கு தனாதிபதியும் லாபாதிபதியும் புதன் வந்து லக்னத்தில் உட்காரும்போது திக்பலம் கிடைக்கும். முதல்ல சொன்னது மாதிரியே தான். புதன் லக்னத்தில் இருந்தால் புத்தியை பயன்படுத்துவாங்க. நிறையா புத்திசாலித்தனத்துக்கு பேர் போனவர்களாக இருக்கக்கூடிய வாய்ப்பு. நார்மலாக சிம்ம லக்னம் அப்படி இருக்காது, கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்ட நிலையிலே இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து வேகம் அதிகம், தான் என்கின்ற எண்ணம் ஜாஸ்தியாக இருக்கும், தனக்கு மிஞ்சி யாருமே இல்லைங்கிற மாதிரியான ஒரு மமதை அப்படின்னு கூட அதை சொல்லலாம். இது சிம்ம லக்னத்தினுடைய பேசிக் குணம் தான். சூரியனுடைய வீடு இல்லைங்களா, அப்படி தான் இருப்பாங்க. அரசு, அரசாங்கம்ங்கிற உயர் பதவியை வகிக்கக்கூடிய வீடுகளில் சிம்மமும் ஒன்று. அப்போ அதற்கு அதிபதி சூரியனுங்கும் போது அவங்களுக்கு அந்த குணம் இருக்கிறது இயற்கை. பட் புதன் வந்து அங்கே உட்காரும்போது அது அப்படியே புத்திசாலித்தனமாக மாறும். சாணக்கியர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய சாதுர்த்தியமாக காரியத்தை சாதித்து கொள்வாராக ஜாதகர் வருவார். தனது லாப நோக்கம் கருதுவார். நேச்சுரலாக சிம்மலக்னம் அப்படி இருக்காது. முகஸ்துதிக்கு மயங்கக்கூடிய தன்மை சிம்மலக்னத்துக்கு உண்டு. புகழ்ச்சிக்கு மயங்கிடுவாங்க. சிம்மலக்னத்தில் பிறந்த ஒரு ஆத்மாவை புகழ்ந்து தள்ளினா போதும், அவங்கக்கிட்ட அந்த கேரக்டர் இருக்கோ இல்லையோ புகழ்ச்சியிலேயே அவங்கள வந்து வழிக்கு கொண்டு வந்துட முடியும். பட் புதன் லக்னத்தில் உட்கார்ந்த சிம்மலக்னக்காரங்களை அப்படி நீங்கள் ஏமாற்ற முடியாது. வளர்ச்சி இருக்கும், லாபம் இருக்கும், மேன்மை இருக்கும், முன்னேற்றம் இருக்கும். தகவல் தொழில்நுட்பத்துறை, புதன் சார்ந்த அறிவுசார் துறைகளில் வெற்றி பெற்று பொருளாதார வளர்ச்சி, முன்னேற்றத்தை அடைவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் உண்டு. கன்னிகா லக்ன ஜாதகர்களுக்கு சுக்கிரன் 2 கூடிய தனாதிபதியாகி லக்னத்தில் வந்து நீச்சமாவார். நீங்கள் பாருங்கள், அந்த மிதுன லக்னத்துக்கும் கன்னி லக்னத்துக்கும் தனாதிபதி வந்து உட்காரும்போது ஏற்படுற பிரச்சனைகள். நீச்சமடைவார் அவர் சுக்கிரனாங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்காக தனத்தை விரயம் செய்யும் அமைப்பு இவங்களுக்கு இயற்கையிலே ஏற்படும். மிடில் ஏஜுகளில் அதிகமாக பணத்தை தொலைச்சிட்டு என்ன செய்யறதுன்னு தெரியாமல் திக்குமுக்காடி போய் தன்னுடைய வாழ்க்கையை நம்பி வந்தவங்களை, தன்னோட வாழ்க்கையோடு சேர்ந்து ட்ராவல் பண்ணுறவங்கள அப்படியே நெருக்கதியாக நிறுத்திடுற பவர் கன்னி லக்னத்துக்கு ரொம்ப அதிகம் உண்டு. குடும்பாதிபதி லக்னத்தில் நீச்சம் அடைஞ்சிடறாரு இல்லைங்களா.
அப்போ குடும்பத்தினரை கைவிடக்கூடிய சூழ்நிலை. எதிர்காலம் சேமிப்பு அது சார்ந்த விஷயங்களில் ரொம்பவும் கவனமே இல்லாமல் போயிடக்கூடிய வாய்ப்புகள் இந்த லக்னத்துக்கு அதிகம் உண்டு. சேமிப்புங்கிறதெல்லாம் இருக்கும், ஆனாலும் யாரையாவது நம்பி மொத்தமாக இழந்துருவாங்க. இவர்கள் நண்பர்கள் விஷயத்திலும் கூட்டாளிகள் விஷயத்திலும் உறவினர்கள் விஷயத்திலும் எப்போதும் கவனமாக இருக்கணும். ஏன்னா இந்த விஷயத்தில் அதிகமாக ஏமாறக்கூடிய லக்னம் கன்னி. தனாதிபதியே லக்னத்தில் நீச்சங்கனால பணத்தை பாதுகாக்க தவறி விடுவது, ஏற்கனவே புதனுடைய லக்னமாக இருக்கிறதுனால பண விஷயத்தில் அலட்சியமாக இருக்கிறது, பொருள்களை சொத்துக்களை பாதுகாக்க தவறி விடுவதுங்கிற மாதிரியான பலன்கள் உங்களுக்கு இருக்கும். சுக்கிரனுக்கு ஏதாவது ஒரு வகையில் நீச்சபங்கம் கிடைச்சிருச்சுன்னா மட்டும்தான் கன்னி லக்னக்காரங்க தப்பிக்க முடியும். பொதுவாக கன்னி லக்னக்காரங்களுக்கு நான் ஒரு அறிவுரை சொல்லுவேன், சொந்த பிஸ்னஸ் பண்ணாதீங்க. 35 to 45 வயசில் உங்கள் கையில் இருக்கிற அத்தனையும் தொலைஞ்சு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கனால அந்த காலகட்டத்தில் ரொம்பவும் கவனமாக இருங்க. வாழ்க்கை துணைகிட்ட எல்லா பொறுப்புகளையும் ஒப்படைச்சிருங்க. அப்போ தான் மிதுனத்துக்கும் அதே விதி தான், குடும்பத்தாருக்கு உண்மையாக இருக்கணும். கன்னிக்கும் அதே விதி தான், வாழ்க்கை துணைகிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிடணும். தேவையற்ற முயற்சிகளில் ஈடுபட்டு வீணாகி விடுவதை தவிர்க்க வேண்டியது அவசியம். துலா லக்னத்துக்கு தனாதிபதி செவ்வாய். இவரும் 2-7 கூடையவர். குடும்பம் அமைஞ்ச பிறகு பொருளாதாரம், வளர்ச்சி, முன்னேற்றம், அதிகாரம், பதவி, யோகம் எல்லாமே கிடைக்கும். சொத்துக்கள்ல அதிகமாக முதலீடு செஞ்சு அதை வெற்றிகரமாக கொண்டு போகக்கூடிய அமைப்பு துலா லக்னத்துக்கு நேச்சராகவே இருக்கும். ஏன்னா அவருக்கு 2 கூடைய செவ்வாய் 4ஆம் இடத்தில் உச்சமாவார். 4ஆம் இடம்ங்கிறது உங்களுக்கு பட்டம், பதவி, சொத்துக்கள், வீடு, வாகனம் இதை குறிக்கக்கூடியது. ஸோ வீடு, வாகனம், அசையா சொத்துக்களில் பணத்தை முதலீடு பண்ணி வச்சுக்கிற எண்ணம் இவங்களுக்கு அதிகம் வரும். துலா லக்னத்துக்கு லக்னத்திலே செவ்வாய் இருக்காரா, 1க்கு மேற்பட்ட வீடுகள் அமையும் யோகம் உண்டாகும். வீடு, காரு, வாகனம், 1க்கு மேற்பட்ட மல்டிபிள் தொழில் செஞ்சு பார்க்கலாம்ங்கிற மாதிரியான அமைப்பு இருக்கும். இவங்களுக்கு தனாதிபதி 10ஆம் இடத்துல நீச்சமும் அடைவர். ஆனாலும் திக்பலங்கிற மறைமுக வலுவு அடைஞ்சிறதுனால தொழில் வளர்ச்சி, முன்னேற்றங்கள், கூட்டு தொழிலில் ஆதாயம், கூட்டாளிகளால் லாபம், வாழ்க்கை துணை வந்த பிறகு வெற்றி, அதிகாரத்தில் இருக்கக்கூடியவங்கள வாழ்க்கை துணையாக அடையிறது, இவர்களுக்கு வாழ்க்கை துணையாக வர்றவங்களுக்கு இயற்கையிலே அதிகாரம் கிடைக்கிறது இல்லாமல் இருக்கும். எனக்கு தெரிஞ்ச நண்பர் ஒருத்தர் துலா லக்னக்காரர், அவர் ரொம்ப நாளாக கவர்மெண்ட் வேலைக்கு ட்ரை பண்ணிகிட்டே இருந்தார். நான் நிறையா தடவை சொல்லியிருக்கேன், வாய்ப்பு ரொம்ப கம்மி தான்ப்பா, மேரேஜ் பண்ணிக்க பார்க்கலான்னு. அவர் கல்யாணமும் பண்ணிட்டார். கல்யாணம் பண்ணி வந்த உடனே இவருடைய கவர்மெண்ட் வேலை ஆசை அந்த மனைவி, அந்த பொண்ணுக்கும் பிடிச்சிக்கிச்சு. அவங்க அட்டன் பண்ணாங்க, ஃபஸ்ட் அட்டன்லேயே ஜெயிச்சிட்டாங்க. ஸோ இவர் இன்னும் வாங்கலை, ஆனால் இவங்க மனைவி அரசு வேலையில் இருக்காங்க. இவருக்கு லக்னத்திலே செவ்வாய். அந்த சூட்சுமங்கள் இவை தான் ஒரு ஜாதகத்தின் எதிர்காலத்தை தீர்மானிக்கிறதுக்கு சில விதிகள் இப்படியும் பொருந்தி வரும். விருச்சிக லக்னத்துக்கு லக்னத்தில் தனாதிபதிங்கிற ஒரு குரு, அருமையான ஒரு அமைப்பு. இருக்கிற லக்னங்கள்லேயே தனாதிபதியால் அதிகப்படியான நன்மைகளை பெறக்கூடிய ஒரு லக்னம் எதுனா அது விருச்சிக லக்னம் தான். ஏன்னா 2-5 கூடையவர் குரு, 2-5 கூடையவர் குரு ரிஷப லக்னம் மாதிரியே வரும். ஆனால் ரிஷப லக்னத்தை விட அதிகமான வலுவு விருச்சிக லக்னத்துக்கு பெறும். ஏன்னா விருச்சிக லக்னம் நேச்சராகவே ஒரு மாதிரி டென்ஷன்லேயே இருக்கக்கூடிய ஒரு லக்னம். ஆனால் குரு வந்து லக்னத்தில் உட்கார்ந்து திக்பலம்ங்கிற அந்த வலுவை அடையும் போது ஜாதகருக்கு பண விஷயத்தில் கொட்டும். நல்ல யோகங்கள், முன்னேற்றங்கள், பொருளாதார வசதிகள், புத்திர சந்தான விருத்தியின் மூலம் கௌரவம், புகழ், அந்தஸ்துன்னு எல்லாமே கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கும். விருச்சிக லக்னத்துக்கு லக்னத்தில் குரு இருக்கிறதுங்கிறது அந்த லக்னத்தினுடைய நெகட்டிவை பூரா காலி பண்ணி பாசிட்டிவ் எனர்ஜி கொண்டுட்டு வந்துடும். அதில் குரு லக்னத்தில் இருந்தாருன்னா 5, 7, 9ஆம் இடங்களையும் சேர்த்து புனிதப்படுத்திடுவார். 2ஆம் இடம் ஆட்டோமேட்டிக்காக வலுவடைஞ்சிரும். முன்னுதாரண புருஷனாக வாழ்ந்து மறைவதற்கு யோகிதை உடைய அமைப்பாக இது போயிடும். தன விஷயத்தில் ரொம்ப தெளிவாக இருப்பாங்க. ₹1 கூட யாருக்கும் விட்டு கொடுத்துட மாட்டாங்க. லக்னத்தில் பொதுவாக குரு இருக்கிறது ஏமாளித்தனம்னு சொல்லலாம், ஆனால் அது விருச்சிக லக்னத்துக்கு பொருந்தாது. விருச்சிக லக்னத்துக்கு லக்னத்தில் குரு இருக்கும்போது மிகப்பெரிய வளர்ச்சியும் முன்னேற்றமும் கண்டிப்பாக இருக்கும். தனுசு லக்னத்துக்கு தனாதிபதி சனி. இவர் வந்து லக்னத்தில் உட்கார்றது அந்த லக்னத்தின் மேன்மையை குறைக்க தான் செய்யும். சனி பகவான் உட்கார்ந்துருக்கிற இடம் கொஞ்சம் பலகீனமாகும். பட் குருவனுடைய வீடுங்கனால சனிக்கு இது நல்லது. பொதுவாக தனுசு லக்னக்காரங்க கொஞ்சம் ஸ்பீடாக இருப்பாங்க. வேகமாக செயல்களையும் முடிவுகளையும் வாக்க வேகமாக கொடுத்துப்பட்டு மாட்டிக்கிற தன்மையும் உங்களுக்கு நேச்சுராகவே இருக்கும். இல்லை இங்கே சனி வந்து உட்காரும்போது அதில் நிதானமாக. பொதுவாக சனி பகவான் ஒரு ஜாதகரை நிதானப்படுத்தும் தன்மை கொண்டவர். அப்போ அந்த நிதானம் அப்படிங்கிறது இவங்களுக்கு வந்துடுறதுனாலேயே கொஞ்சம் பொருளாதாரத்தில் நல்ல நிலை அப்படின்னு எடுத்துக்கலாம். மந்தத்தனம், நிதானம், ஒரு விஷயத்தை தள்ளி போடுவது சனியுடைய நேச்சுரல் குணம். இவங்க அதிவேகம் கொண்ட உபய லக்னங்கிறதுனால இவங்களுக்கு நிதானமான தனாதிபதி லக்னத்தில் அமர்வது சிறப்பு. தொழிலில் மேன்மை, வளர்ச்சி, முன்னேற்றம் போன்றவைகள் நிச்சயமாக கிடைக்கும். கூட்டு தொழிலில் ஆதாயங்கள் இருக்கும். ஒருத்தருக்கு ஒருத்தர் தொடர்புகள் மூலமான லாபம் இருக்கும். பொதுவாக தனுசு லக்னக்காரங்க உத்தியோகம் பார்ப்பதில் சமர்த்தர்கள். அதில் வந்து நல்ல ஒரு உதவியாளர்கள் கிடைச்சி அதன் மூலம் உத்தியோகத்தில் வளர்ச்சி, முன்னேற்றம் போன்றவையெல்லாம் கிடைக்கப்பெறும் யோகிதை உண்டாகும்.
மகர லக்னத்துக்கு லக்னாதிபதியே சனிதான், அவரே தனாதிபதிங்கிறனால ஓன் டெசிஷன், சொந்தமான முடிவுகள், அதன் மூலமாக வாழ்க்கையில் முன்னுக்கு வருதுங்கிற அமைப்பை லக்னத்திலே லக்னாதிபதி ஆட்சிங்கிற அடிப்படையில் எடுத்துக்கலாம், தனாதிபதி லக்னத்தில் ஆட்சிங்கிற அடிப்படையில் எடுத்துக்கலாம். ஏற்கனவே நிதானம் ஜாஸ்தியாக இருக்கும், இதில் இன்னும் கூடுதலான நிதானம் வந்துடும். ஒவ்வொரு காசையும் அளந்து செலவழிப்பாங்க, கொஞ்சம் சுயநல எண்ணங்களை அதிகப்படுத்தி விடும், மேலும் கஞ்சத்தனத்தை ரொம்ப கொடுத்துரும். தன்னுடைய அவசியமான தேவைகளுக்கு கூட செலவு பண்ண மாட்டோம் அப்படிங்கிறது மாதிரி ஒரு வீம்பு பிடிவாதத்தை கொடுத்து நிறைய அதாவது புதையலை பூதங்காத்த கதை அப்படிங்கிறது மாதிரி நிறைய சம்பாதிப்பாங்க. அசையா சொத்துக்கள் நிறையா இருக்கும், விவசாயத்தினால ஆதாயம் இருக்கும், பழைய பொருட்கள்னால ஆதாயம் இருக்கும், கலைப்பொருட்கள் சேர்த்து வைக்கிறதுல நிறைய லாபம்னு நிறைய நல்ல விஷயம் இருக்கும். அதே நேரத்தில் கொஞ்சம் கஞ்சத்தனம்ங்கிறது அதீதமாக வெளிப்படும். அந்த அமைப்பு மகர லக்னத்துக்கு தனாதிபதியாக சனி வந்து லக்னாதிபதியாகவும் உட்கார்றது. கும்ப லக்னமும் விருச்சிகத்துக்கு அடுத்தபடியாக குரு லக்னத்தில் உட்கார்றதுனால சிறப்பு பெறக்கூடிய ஒரு லக்னம். நார்மலாக ஒரு மந்தத்தனத்தையும் துரதிஷ்டத்தையும் கொண்ட கும்பத்திற்கு குரு வந்து தனாதிபதியாக அங்கே உட்காரும்போது அவரே லாபாதிபதியாகவும் ஆயிடுறதுனால நல்ல ஒரு பொருளாதார வளர்ச்சி, ஒரு மலர்ச்சி, ஒரு தெளிர்ச்சி, ஒரு வெளிச்சம் இவங்க வாழ்க்கையில் கிடைக்கும். இயற்கையாக வெளிச்சம் கிடைக்காத, பதவி கிடைக்காத, முன்னேற முடியாத லக்னங்களில் கும்பம் ஒன்று. அது இந்த விதி மாற்றும். விருச்சிக லக்னத்துக்கு லக்னத்தில் குரு உட்கார்றதும் சரி, கும்ப லக்னத்துக்கு லக்னத்தில் குரு உட்கார்றதும் சரி ஒரு தனிச்சிறப்பு. இவருங்க திக்பலமும் அடைவாருங்கிறத எடுத்துக்கணும். இப்போ தனாதிபதி லக்னத்தில் அமர்ந்து திக்பலம் பெறுவதுங்கிறது ஒரு தனிச்சிறப்பு தான். பொருளாதார தன்னிறைவை கொடுக்கும், லாப மேன்மைகள் இருக்கும், குடும்பத்தாருடைய ஒத்துழைப்பு கிடைக்கும், முன்னேற்றங்கள் நிச்சயம் இவங்களுடைய ஜாதகத்துக்கு கிடைக்கப்பெறும் யோகிதையாக இருக்கும். பணம் கொண்டு செய்யப்படும் தொழில்களில் வெற்றி வாய்ப்பை அடைவதற்கான சாத்தியக்கூறுகளை கொடுக்கும். மீன லக்னத்துக்கு தனாதிபதியாக செவ்வாய் வருவார், அவரே பாக்கியாதிபதி. இவர் லக்னத்தில் உட்காரலாம், ஒன்றும் தப்பில்லை. அதிகாரம், பதவி, அந்தஸ்து, மருத்துவத்துறை, சாதனையாளர்களை உருவாக்குறது, கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ், பூமி லாபம், ரியல் எஸ்டேட் தொழில்கள் மூலம் ஆதாயம் கிடைக்கிறது, திடீர் அதிர்ஷ்டம், தனவரவு கிடைப்பது போன்ற வாய்ப்புகளை மீன லக்னத்துக்கு லக்னத்தில் வந்து செவ்வாய் உட்கார்ந்தாருன்னா கொடுக்கும். இதுவும் நல்ல விஷயம். பொதுவாக தனாதிபதி வந்து லக்னத்தில் உட்கார்றதுல பலகீனமாகும் லக்னங்கள் அப்படிங்கிறது பெருசாக எதுவும் இருக்காது. ஆனால் அதே நேரத்தில் மிதுனமும் கன்னியும் கொஞ்சம் அந்த தனாதிபதியினுடைய தன்மைகளை புரிந்து நடந்து கொண்டால் வெற்றி பெறுவார்கள்ங்கிற அமைப்பு. மற்றபடி மீதி இருக்கக்கூடிய 10 லக்னத்துக்கும் தனாதிபதி லக்னத்தில் இருக்கிறது சிறப்பு தான். தனாதிபதி லக்னத்தில் வந்து உட்கார்றாருனாலே உங்களுக்கு பணம் சார்ந்த தெளிவு இருக்கும், பணம் சார்ந்த சிந்தனைகள் இருக்கும், பணத்தை நிறையா சேர்க்கணுங்கிற எண்ணம் இருக்கும், குடும்பத்தின் வளர்ச்சிக்காக பாடுபடக்கூடிய தன்மைகள் கண்டிப்பாக இருக்கும். நிச்சயமாக இது ஒரு நல்ல அமைப்பு என்று கூறி மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்புடன் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி. நன்றி, வணக்கம்.